ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி கிச்சன். நம்ம சேனலில் பார்க்குற எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஈரல் வறுவல் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கான பொருட்கள் என்னென்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி 3 வச்சுருக்குறோம். ஈரல், அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னா மல்லித்தூள், கொஞ்சமாக கறி மசால் தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட எடுத்து வச்சுருக்கிற ஈரலை சேர்த்து நல்லா வதக்கணும். ஈரல் கூட 2 நாட்டுக்கோழி முட்டை கொடுத்தாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஈரல் கூட நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து இறக்கணும்னா சுவையான ஈரல் கிரேவி ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈரல் வறுவல் எப்படி வந்திருக்குன்னு சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.